ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறது 2 அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம எக் ஃப்ரைடு செய்ய போகிறதுனால எக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் ரைஸ் ஒரு 90% ஆனதுமே வடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. முட்டை ரெடியானதுமே இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுமே கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி சேர்த்துருங்க. ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓரளவுக்கு காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.